ஷைனஸ் சோஷியலாக ரொம்பவே ஷைனஸாக இருக்கிறது லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் முன்னேறணும், நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், அச்சீவ் பண்ணணும், பெரிய பணக்காரணும், நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கம்யூனிகேட் மற்றவங்க கூட நல்லா பண்ணி இந்த டீலை க்ளோஸ் பண்ணணும், அவங்களோட நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். நிறைய விஷயம் நம்ம ஜேர்னியில் இருக்கும். நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஷைனஸாக அவங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாமல், அவங்க கூட பேச முடியாமல் குனிஞ்சு போயிட்டோன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஷைனஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரிகர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஷைனஸ் வருது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட இருக்கும்போது உங்களுக்கு ஷைனஸ் ரொம்ப வருதா, இல்லைனா ஒரு புது பீப்புள்ஸ் உங்கள் புது ஆட்களை லைஃப்பில் மீட் பண்ணுறப்போ அப்போ உங்களுக்கு ஷைனஸ் வருதா, அந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு ஷைனஸ் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ உங்களுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி உங்களுக்கு ஷைனஸ் வருதுன்னா அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல தான் எனக்கு ஷைனஸ் ரொம்ப வருதுன்னா அப்போது நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபியர் ஆஃப் ஷைனஸை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ உங்களை பற்றி நீங்கள் நெகட்டிவாக செல்ஃப் டாக் பேசும்போது நான் ஒரு ரியாலிட்டியில் உள்ள ஒரு விஷயத்தை தான் பேசுகிறேன். நான் இல்லை ரொம்ப ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணி அந்த விஷயத்தை பேசுகிறேன்னாங்கிறத பற்றி நீங்கள் நோட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இது நம்மளே தான் ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி நீங்களே நெகட்டிவாக பேசக்கூடாது. எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக பேசணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பும் பாசிட்டிவாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தவங்களோட நீங்கள் பேசும்போது அவங்களோட ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி பேசணும். ஸ்டடியாக நின்றுங்க, உங்களோட ஐ கான்டாக்டை வச்சே பேசுங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை போல்டாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, சொல்கிறது தான் ரைட்டு, அதை தான் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஓப்பனாக பேசணும், ஸ்டடியாக பேசணும். இன்னொரு ஷைனஸை போக்குறதுக்கான ஒரு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மக்கள் எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்களோ அந்த இடத்துல நீங்களே உங்களை கொண்டு போய் அங்கே இருந்து மற்ற புது ஆட்களோட பேச பழகும். அப்போ தான் உங்களோட அந்த ஷைனஸ் போகும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட், ஜிம்முக்கு போகிறீங்க, அங்கே நிறைய நியூ பீப்புள்ஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒகேஷன், ஒவ்வொரு events போகிறப்போ நீங்கள் அப்படியே அங்கேயும் போய் ஷைனஸ் இருக்காமல் அங்கே ஒரு புது பீப்புள்கிட்ட டாக் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட பேசி உங்கள் ஷைனஸை குறைச்சிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ். ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களோட ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க டே டு டே லைஃப்பில், அதை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க. அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. நீங்கள் முதல்ல ஷைனஸ் போகிறது நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக லிசன் பண்ணால் தான் உங்களோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கும் அவங்கள்ட்ட திருப்பி ரீப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். நீங்கள் எப்படி எந்த மாதிரி ரீப்ளே பண்ணால் நீங்கள் ஒரு ஃப்ளோவை ரீப்ளே பண்ணி நல்லா அழகாக பேசுவீங்க. அதனால் ஆக்டிவ் லிசனிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ இன் ஓவர் கமிங் ஷைனஸ். ஷைனஸ் போக்குறது ஒரே நாள்லேயோ 2 நாள்லேயோ நடக்கிறது. அது ஒரு ஜேர்னி. நீங்கள் எவ்ரிடே அதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் உங்களுக்கு அது தானாக போயிடும். You just have to work for that every single day, right?